நான் உங்கள் சிக்னிஷா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2026 தமிழ் வருடப்பிறப்புக்கு தங்கம் எப்படிலாம் வாங்கலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். இப்போ இந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னா 14/4/26 அன்னைக்கு தமிழ் வருடப்பிறப்பு நமக்கு வருது. ஸோ அன்னைக்கு மொத்தம் இன்னையிலேருந்து கணக்கு பண்ணோம் அப்படின்னா, நமக்கு டோட்டலா 8 நாட்கள் நமக்கு இருக்கு டோட்டலா. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 8 நாட்கள் இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு ரூ. 175 அப்படின்னு நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னா 8 நாளைக்கு ரூ. 1400 வருது. இன்னையோட கோல்டு ரேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 13,810 இன்னையான கோல்டு ரேட். ஸோ ஒரு 100 மில்லிகிராம் அப்படிங்கிறது ரூ. 1,381 நம்மளால் வாங்க முடியும். ஸோ எல்லாருக்குமே ஈஸியாக கன்வீனியண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 1,400லேருந்து ரூ. 1,500 ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா எல்லாராலையும் முடியக்கூடிய ஒரு விஷயம் தான். ஒரு 100 மில்லி காயின் நம்ம தங்க காயின் வாங்கிடலாம். ஏன்னா தொடர்ந்து தங்கத்தோட விலை அதிகரிச்சுட்டே இருக்கிறனால என்ன நினைக்கிறோம் அப்படின்னா தங்கம் வாங்குறது ரொம்ப கஷ்டம், கண்டிப்பாக முடியாது அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ தங்கம் அப்படின்னாலே ஒரு பெரிய அளவில் தான் வாங்கணும் அப்படின்னு இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன மில்லிகிராம்ஸில் கூட வாங்கி நம்மளால் சேமிக்க முடியும். இது எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வாங்கி சேமிக்கிறதுனால நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்க, ஒரு நல்ல தொடக்கம், ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம். அதையும் தாண்டி நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தங்கம் மட்டும் இல்லை, தொடர்ந்து விலைவாசிகள் அதிகரிச்சுட்டே போகுது. அப்படிங்கும்போது நம்ம சேமிப்பை ஒரு பணமாக சேமிக்காமல் இந்த மாதிரி மாற்று முறைகளை சேமிக்கும் போது நமக்கு ஃப்யூச்சரில் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். நம்ம நினைக்கக்கூடிய கோல், அதாவது எதுவும் வேணா இருக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கும். ஸோ அந்த கனவுகளை ஈஸியாக அடையிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடு கட்டுறதா இருக்கலாம், படிக்க வைக்கிறதா இருக்கலாம், இன்னும் எவ்வளவோ சொல்லிகிட்டே போகலாம். ஸோ ஒவ்வொருத்தருடையக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கும். ஸோ அதை ரொம்ப ஈஸியான முறையில் நம்மளால் அடைஞ்சிட முடியும். இது மாதிரி குறைஞ்ச அமௌண்ட்லேயே நம்மளால் செய்ய முடியும். குறைந்த பணம் இருந்தாலே போதும், நம்மளால் வாங்கிட முடியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அதிக லாபம் தரக்கூடியதாக இருக்குது. எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம ஒரு ரூ. 1,400லேருந்து ரூ. 1,500 போட்டு ஸ்பெண்ட் பண்ணி வாங்குகிறோம் அப்படிங்கிறப்ப, ஏன்னா நாளுக்கு நாள் ஒரு நாள் பார்த்தோம் அப்படின்னாலே ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் கிடைக்குது. 100லேருந்து ரூ. 150 நமக்கு விலைவாசி ஏற்றம் இருந்துகிட்டே இருக்குது. இப்போ வாங்கினோன்னே நம்ம விற்க போகிறது இல்லை. நம்ம எப்படியும் கொஞ்சம் நாள் கழித்து நமக்கு தேவை ஏற்படும் போது தான் விற்க போகிறோம். ஸோ அப்போ நமக்கு இன்னும் அதிக லாபம் தரக்கூடியதாக இருக்கும். ஏன்னா இன்னும் இருக்க காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா தங்கம் தான் ரொம்ப ஒரு பெனிஃபிட்டான விஷயமா இருக்குது. அது மாதிரி வாங்கும்போது அது மட்டும் இல்லாமல் நம்ம தங்கம் இந்த மாதிரி மில்லிகிராம் காயின்ஸாக வாங்கும்போது நமக்கு என்ன ஒரு லாபம்னு பார்த்திங்க அப்படின்னா அதிகமான வேஸ்டேஜோ மேக்கிங் சார்ஜஸோ நம்ம கொடுக்க வேண்டியதில்லை. இதை நகையாக வாங்கணும் அப்படின்னா அதிலே நமக்கு 10,000 15,000 வரைக்கும் வேஸ்ட்டாக போகும். பட் ஆனால் இதில் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்காது. நம்ம ஜிஎஸ்டி ப்ளஸ் சம் சார்ஜ், அதாவது பீஸ் ரேட் மாதிரி ஒரு காயினுக்கு இவ்வளோ, இது மாதிரி ஜிஎஸ்டி இல்லாட்டி ஒரு ரூ. 50லேருந்து ரூ. 100 தான் நமக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நம்ம வாங்கும்போது நமக்கு அதிக லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம நகை வாங்கும்போது, அதாவது இந்த மாதிரி காயின்ஸ் வாங்கும்போது நம்ம என்ன விஷயங்கள் ரொம்ப கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காயினில், ஏன்னா நம்ம ஒரு முக்கியமாக ஒரு சேவிங் பர்பஸாக ஒரு நமக்கு பின்னாடி சேல் பண்ணும்போது நமக்கு நல்ல பெனிஃபிட் தரக்கூடியதாக இருக்கணுன்றக்காக தான் இதை வாங்குகிறோம். ஸோ அப்போ நமக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னா நம்ம வாங்கும்போது சில விஷயங்கள் ரொம்பவே கவனிக்கணும். நம்ம 22 கேரட் வாங்குறோமா இல்லை 24 கேரட் வாங்குறோமா அப்படின்றத பார்த்து அதை கரெக்டாக அதில் அந்த காயினில் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, 916 22 கேரட்னா 24 கேரட்னா 99.9 அந்த மாதிரி அந்த அளவுகள்லாம் கரெக்டாக அந்த இதெல்லாம் பொறிச்சிருக்கா, அந்த கடையோடைய பேர் இருக்கா, ப்ளஸ் நம்ம வாங்கக்கூடிய வெயிட், நம்ம ஒரு 100 மில்லிகிராம் காயின் வாங்குறோம்னா அந்த வெயிட் அதில் இருக்குதா, அது கரெக்டாக அதில் இது பண்ணியிருக்காங்களா, அது எல்லாத்தையும் பார்த்து வாங்கணும். நீங்கள் மேபி வேறு ஏதாவது சாமி படமோ இல்லை வேறு ஏதாவது போட்டு வாங்குறீங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில கடைகளில் அதிகமான வேஸ்டேஜ் இதுக்கு தருவாங்க. அதாவது ஒரு 1% அப்படின்னு சொல்லி கடைகள் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கடைகளில் வாங்கக்கூடாது. நம்ம 1க்கு 2 கடைகள் ஏறி இறங்கி நல்லா பார்த்து எங்கே குறைவாக கொடுக்குறாங்களோ அந்த இடத்துல வாங்கலாம். இல்லை நீங்கள் ஸ்டாண்டர்டாக ஒரு கடையில் வாங்குறீங்க, எனக்கு நம்பகமாக இருக்குது அப்படின்னா அங்கேயே வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கடைகளில் கம்பேர் பண்ணி வாங்கும்போது நமக்கு குறைவான அமௌண்ட்டில் அதிக வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்குறது ரொம்பவே நல்லது. அப்போ தான் நம்ம சேல் பண்ணும்போது நமக்கு அதிகமான லாபம் கிடைக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச சில இன்ஃபர்மேஷன்ஸை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு தங்கம் இல்லைனாலும் வெள்ளியாவது வாங்கி சேவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சிக்னிஷா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பாய் ஃப்ரம் சிக்னிஷா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.